ஒரு விஷயத்துக்கு எப்படி பெர்மிஷன் கேட்குறது, அந்த பெர்மிஷன் எப்படி கேட்குற பெர்மிஷன் எப்படி கொடுக்கறது, இல்லை இந்த இடத்துல செய்யக்கூடாதுன்னு எப்படி அந்த பெர்மிஷனை ரிஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தே ஃபார்ம் ஆஃப் வேர்போட மோ ஈ தேசு, தே ஃபார்ம் ஆஃப் வேர்போட வா இக்கெமாசேன் பார்ப்போம். முதல்ல எப்படி இந்த பெர்மிஷனை கேட்குறது, ஒரு விஷயத்தை நான் இந்த பேனாவை யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது கிராண்டிங் பெர்மிஷன், இல்லை நான் தரமாட்டேன் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது டினையிங் பெர்மிஷன். ஸோ முதல்ல எப்படி கேட்குறதுன்னு பார்ப்போம். ஆஸ்கிங் பெர்மிஷன் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தே ஃபார்ம் ஆஃப் வேர்போட மோ ஈ தேஸ்கா அப்படின்னு யூஸ் பண்ணோம். பாத்தி நீ தோமதாச்சி ஓ சூரத்தே கித்தே மோ ஈ தேசுக்கா, பார்ட்டிக்கு தோமதாச்சி ஃப்ரெண்டை சூரத்தை கிட்டேனா அழைச்சிட்டு வர்றது, அழைத்து வருதல். இந்த தே ஃபார்ம் ஆஃப் வேர்பு கித்தே கிமாசு இருக்கு இல்லையா, அந்த கித்தே தே ஃபார்ம் ஆஃப் வேர்பு மோ ஈ தேசுக்கா செய்யலாமா அழைச்சிக்கிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறோம். இதுதான் வந்து ஆஸ்கிங் பெர்மிஷன். மோ ஈ தேசுக்கா அந்த தே ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஏதோ ஒன்றை செய்யறதுக்கு மோ ஈ தேசுக்கா அப்படின்னா நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறது, பார்ட்டிக்கு ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வரட்டுமா. இப்போ இதுக்கு கிராண்டிங் பெர்மிஷன் அப்படின்னு சொன்னால் இந்த காவை மட்டும் எடுத்துடணும். மோ ஈ தேசு அப்படின்னு சொல்லிட்டா ஓகே நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். தே ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் மோ ஈ தேசு. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம், ஓகே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஹாய் சூரத்தே மோ ஈ தேசு, அழைச்சிட்டு வாங்க, தாராளமாக அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஃபார்மல் ஃபார்ம். இதுக்கு வந்து இன்னொரு வழிகள்லாம் இருக்குது. ஹாய் ஈ தேசியோ அப்படின்னு சொன்னால் ஓகே நல்லது அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து ஹாய் தோஸோ அப்படின்னா எஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எஸ் ப்ளீஸ் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு பெர்மிஷனை கிராண்ட், இந்த மோ ஈ தேசு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பெர்மிஷனை கிராண்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். சரி இந்த இடத்துல செஞ்சுக்கலாம், இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராண்ட் பண்ணுறோம். மோ ஈ தேசுக்கா அப்படின்னு சொன்னால் இதை நம்ம செய்யலாமா, நாங்கள் செய்யலாமா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்குறது. ஸோ இப்போ பெர்மிஷன் கேட்குறது, அதுக்கு ஓகே சொல்கிறது, ரெண்டத்தையும் பார்த்தாச்சு. இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அதே தே ஃபார்மோட டினையிங் பெர்மிஷனுக்கு அதே தே ஃபார்மோட வா இக்கெமாசேன். இக்கெமாசேன்னா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம், கூடாது அப்படின்னு அர்த்தம், கூடவே கூடாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்போம். கோகோனி குருமாவோ தோமேத்தேவோ ஈ தேசுக்கா, இங்கே குருமான காரு, என் காரை தொமேத்தே அப்படின்னா ஸ்டாப் அல்லது நிறுத்துறது, நிறுத்துதல், அதான் தொமேத்தே. தோமேத்தே மோ ஈ தேசுக்கா, நான் இங்கே என் காரை நிறுத்திக்கட்டுமா அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன ஈயே தோமத்தேவா இக்கெமாசேன், அதே தே ஃபார்ம் ஆஃப் வேர்பு தோமத்தே இந்த மோ ஈ தேசுக்காவை எடுத்துகிட்டு வா இக்கெமாசேன் அப்படின்னு போடணும். தோமத்தேவா இக்கெமாசேன். ஸோ இங்கே நிறுத்தக்கூடாது, இல்லை நிறுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இன்னொரு வகையில் சொல்கிறது எப்படி அப்படின்னா, சுமிமா சேங்கா சொத்தோ அப்படின்னு இழுத்தோம் அப்படின்னா, சாரி கொஞ்சம் அப்படின்னு இழுத்தோம்னா அதுக்கும் பெர்மிஷன் இல்லைன்னு அர்த்தம். இந்த வழி வந்து இது வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொஹிபிஷன்னு சொல்லலாம். கூடவே கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த வா இக்கெமாசேன் அப்படிங்கிறத. இது வந்து சுமிகா மாசேங்கா சொத்தோ அப்படின்னா அது கொஞ்சம் தயங்கி இல்லைங்க இந்த இடத்துல நிறுத்தாதீங்க அப்படின்னு மெதுவாக சொல்லிக்கிற மாதிரி. ஸோ இது காமனாக நம்ம பேசுகிறதுல வரும். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ வந்து இங்கே புகைப்பிடித்தல் கூடாது, இங்கே கார்களை நிறுத்தல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஃபர்மேஷனுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தான் இந்த வா இக்கெமாசேனில் கொண்டு வருவோம். அடுத்தது கோனோ தோத்தைமோனோ நோனாக்கா அதே தபாக்கோ சுத்தேமோ ஈ தேசுக்கா, இந்த பில்டிங்குள்ளார புகைப்பிடித்து கொள்ளலாமா, தபாக்கோ சிகரெட் புகைத்து கொள்ளலாமா. கோனோ தத்தேமோனோ நோ நக்காதே டொபாக்கோவோ சுத்தேவா இக்கெமாசேன், இங்கே புகைப்பிடித்தல் கூடாது, இந்த கட்டிடத்தின் உள்ளே புகைப்பிடித்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபுல்லாக இப்படி சொல்லும்போது இது ஃபார்மல். ஆக்சுவலாக இது இந்த சுத்தேவா இக்கெமாசேன், இந்த வா இக்கெமாசேன்கிறதே ஒரு ஃபார்மல் இது தான். பொதுவான பப்ளிக் பிளேசஸில் அந்த மாதிரி உள்ளதில் உபயோகப்படுத்துகிறது தான் இது வா இக்கெமாசேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 சென்டென்ஸ் கொடுக்குறேன். அந்த 3 சென்டென்ஸோட அந்த பெர்மிஷனை நம்ம மேட்ச் பண்ணலாம். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கோனோ கபான் வா ஓமோயி தேசுக்காரா, இந்த பை ஹெவியாக இருக்குது, பாரமாக இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. கோனோ கோத்தபகா வக்காரிமாசேன் தேசுக்காரா, இந்த வார்த்தை எனக்கு புரியலை என்பதால், வக்காரிமாசேன் புரியவில்லை, கோத்தோபா வார்த்தை
கோத்தோபானா வார்த்தை, வார்த்தை எனக்கு புரியலைங்கிறதுனால. அடுத்தது சுக்கோஷி சமுய் தேஸ்காரா, கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால. இப்போ 3 ரீசன் சொல்லியிருக்கோம், அதுக்கு பெர்மிஷன் கேட்க போகிறோம். இப்போ மதோ ஓ ஷிமேத்தே ஓ மோ ஈ தேசுக்கா, மதோனா ஜன்னல், ஜன்னலை க்ளோஸ் பண்ணிக்கட்டுமா. அப்போ இது எதுக்கு வரும்? சுக்கோஷி சமுய் தேஸ்காரா மதோ ஓ ஷிமேத்தே மோ ஈ தேசுக்கா, கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால ஜன்னலை மூடிக்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறோம். அடுத்தது கோகோனி ஒய்த்தேமோ ஈ தேசுக்கா, இங்கே வைக்கட்டுமா. ஒய்த்தே, ஒய்த்தே அப்படின்னா புட்டு, டு புட், அது வந்து வைத்தல். அப்போ எது எனக்கு வந்து இந்த பையை தூக்க முடியல, அதாவது கோனோ கபான் மோய் தேஸ்காரா, இந்த பை ஹெவியாக இருக்கிறதுனால இங்கே வைத்து கொள்ளலாமா. கோகோனி ஒய்த்தேமோ ஈ தேசுக்கா, இங்கே வைத்து கொள்ளலாமா. அதே மாதிரி இங்கே கொனோ கோத்தோபோகா வக்காரி மாசேன் தேசுக்காரா, இங்கே ஜிஷோ ஓ மீத்தேமோ ஈ தேசுக்கா. ஜிஷோ, ஜிஷோ அப்படின்னு சொன்னால் டிக்ஷனரின்னு அர்த்தம். ஜிஷோ, ஜிஷோ அப்படின்னு சொன்னால் டிக்ஷனரி. டிக்ஷனரியை மீத்தே பார்த்துக்கலாமா, மீத்தே பார்த்து கொள்ளலாமா, மீத்தேமோ ஈ தேசுக்கா. ஸோ இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறதுனா, இப்போ நம்ம இந்த லாஸ்ட் எடுத்துப்போம். சுக்கோஷ் இது கோனோ கோத்தோபோகா வக்காரி மாசேன் தேசுக்காரா, இந்த வார்த்தை எனக்கு புரியல அப்படிங்கிறதுனால டிக்ஷனரியை பார்த்துக்கலாமா. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஒன்று ஹாய் தோசோ பார்த்துக்கோங்க, எஸ் ப்ளீஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இதே மாதிரியே பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மீத்தேமோ ஈ தேசு அப்படின்னு கொடுக்கணும். பெர்மிஷனை நம்ம ஃபார்மலாக இந்த இடத்துல பார்க்கவே கூடாது, டிக்ஷனரி எடுத்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி கொடுக்கணும்? மீத்தேவா இக்கேமாசேன், பார்க்கக்கூடாது, கூடவே கூடாது அப்படின்னு அர்த்தம். வா இக்கேமாசேன்னு சொல்லிட்டா கூடவே கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெர்மிஷனை கேட்குறதுக்கு, அந்த பெர்மிஷனை எஸ்ன்னு சொல்கிறதுக்கும் நோன்னு சொல்கிறதுக்கும் உள்ள வார்த்தைகள்.